பிரியமானவர்களே, இந்த நாள்ல நீங்க நம்பிக்கையே இல்ல அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ක්‍රිස්තුස්වහන්සේ තුළ ප්‍රේමාවතනිය මට ඇවිල්ලා බලාපොරොත්තුවක්ම නැහැ කියලා මේ දේ බලමින් සිටිනවද? அப்ப இன்னைக்கு நாங்க அன்ப கற்று கற்றுக்கொண்டு இருக்கிற நாங்க ප්‍රේමය කියනවද ඉගෙන ගමින් සිටින්නව අපි. பாருங்க 1 கொரிந்தியர் 13ல 1 කොරින්ති 13 වෙනි පරිච්ඡේදයේ 7ஆம் வசனத்துல சொல்லுது, 7 වෙනි වචනේ කියනවා அன்பு என்ன செய்யுமா சகலத்தையும் நம்பும் அப்படின்னு சொல்லப்படுது. සියල්ල බලාපොරොත්තු වන්නේ කියලා කියනවා. அதாவது அன்பு ஒருத்தவங்கள அன்பு செலுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். කාටරි ප්‍රේමය කරනවා කියලා තබන්න. இப்ப பாருங்க ஒரு 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 ஆணும் பெண்ணும் நேசிக்கிறாங்க அப்படின்னா පිරිමි දරුවෙක් සහ ගෑනු දරුවෙක් ප්‍රේමය කරනවා කියනවා නම් அவங்க 2 பேரும் இப்ப 2 பேரும் நேசிக்கிற நேரம் சொல்லிக் கொள்ளுகிற பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்கள் எல்லாம் அப்படியே மலை போல நம்புவாங்க. එයාලා කතා කරන විට ඇවිල්ලා කියනවා සියල්ල ඇවිල්ලා එයාලා විශ්වාස කරනවා. என்ன பொய்யா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்புவாங்க. බොරුවක්ද මොන දේ වුණත් විශ්වාස ஏன் කරනවා. அப்படின்னா அந்த அன்பு என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு காரியம் அவங்களுக்குள்ள வந்துரும். එනම් මේ ප්‍රේමය කියන උදේ ඇවිල්ලා හැමදේම විශ්වාස කරනවා ඒ කාර්යය. ஆனா அதுதான் உண்மையான ஒரு காரியம். ඒක තමයි ඇත්ත. ஏன் அப்படின்னா அன்பு இருக்கிற நேரம் நம்ம அன்பு இருக்கும் போது என்னன்னாலும் நாங்க என்ன செஞ்சிருவோம், நம்பிடுவோம். අප තුළ මේ ප්‍රේමය තිබෙන විට ඇවිල්ලා අපි මොන දේ වුණත් ඒ දේ විශ්වාස ரொம்ப කරනවා. அன்பா நல்லா நடந்துக்கிறவங்க பாருங்களேன், டக்குன்னு ஏமாந்துருவாங்க. හොඳට ප්‍රේමය කරන අය ඇවිල්ලා ඉක්මනට නිම්ම රැවටෙනවා. ஏன் அப்படின்னா அது அப்படியே நம்புற காரியமா இருக்கிறது. ඇයි නම් මේ දේ ලෙස විශ්වාස කරන නිසා. ஆனா உண்மையா நான் அன்பு செலுத்தும் போது එතකොට ඇවිල්ලා අපි අවංකව ප්‍රේමය පෙන්වන්නට இயேசு கிறிஸ்து அதை பாப்பாரு. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ ඒ දේ பார்த்து බලනවා. என்ன செய்வாரு, இந்த புள்ள உண்மையா, இந்த மகள் உண்மையா நேசிக்கிறாங்க මේ දරුවන් ඇවිල්ලා අවංකව ප්‍රේමය කරනවා. அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆபத்துல இருந்து தப்புவித்து நடத்துவாரு. උන්වහන්සේ විපති තුළ උන්වහන්සේ ඇවිල්ලා ආරක්ෂා அப்ப කළා. அன்பு இருந்தா நம்ம எல்லாத்தையும் நம்பக்கூடிய ஒரு காரியம் நமக்கு இருக்க வேண்டும். එතකොට ඒ ප්‍රේමය තුළ ඇවිල්ලා සියල්ල බලාපොරොත්තු වෙන ඒ කාර්යයක් අප තුළ තිබෙන්න அதாவது ඕනේ. சந்தேகம் நமக்கு இருக்கவே கூடாது. ඒ සැකභාවය ඇවිල්ලා අප තුළ තිබෙන්න இப்ப ஒரு ඕනේ. குடும்பத்துக்குள்ள அந்த காரியம் நாங்க நம்பணும், ஒருத்தர் நம்ப வேண்டும். අපේලා පවුල තුළ ඇවිල්ලා එක්කෙනාට එක්කෙනා ඇවිල්ලා විශ්වාස කරන්න ඕනේ. விசேஷமா கணவன் மனைவிக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். විශේෂයෙන් ඒ ස්වාමි පුරුෂයා සහ භාර්යාව තුළ ඇවිල්ලා ඒ විශ්වාසකම තිබිය යුතුයි. என் கணவன் என் மனைவி எனக்கு உண்மை சொல்லுவாங்க, அந்த அன்புனால அந்த நம்பிக்கை உருவாக வேண்டும். ඒ ස්වාමි පුරුෂයා භාර්යාව අවංක දේ කියනවා ඒ කාර්යය ඇවිල්ලා විශ්වාස කරන්න ඕනේ. அப்ப அது இல்லாம அந்த நம்பிக்கையானது ඒ බලාපොරොත්තු වෙනවා ඒ කාර්යය நெகட்டிவ், அதாவது நெகட்டிவான காரியங்களை என்ன செய்யாது, பேசாது, அதை குறிச்சு யோசிக்காது. ඒ කාර්යය නැවිලා ලෙස ඇවිල්ලා කතා කරන්නේ නැහැ. தீமையானதை யோசிக்காது. ඒ වෙපිතේ නපුරු කාර්යයන් සිතන්නේ அது නැහැ. இல்லாம ஃபெயிலியரான லாஸ்ட் ஆகிற காரியங்களை குறிச்சு அன்பு அதுக்கு என்கரேஜ் பண்ணாது. ඒ පරාජ වෙන්නව ඒ කාර්යයන් වලට ඇවිල්ලා ඒ ප්‍රේමය ඇවිල්ලා ඒකට ඇවිල්ලා කතා කරන්නේ නැහැ. முயற்சி எடுக்கிற அடுத்து இந்த காரியம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணி பாசிட்டிவான காரியத்தை தான் என்ன செய்யும், அந்த அன்பு அன்புக்கு அந்த நம்பிக்கை கொடுக்கும். ඊළඟ පියවරේදී මේ කාර්ය සිදු වේ කියනවා ඒ කාර්යය ඇවිල්ලා ප්‍රේමය තුළ තිබෙන්න ඕනේ. சில வீடுகள்ல பாருங்க, සමහර නිවස් තුළ වල இது බලන්න சரியே வராது. ඒක න හරියන්නේම නැහැ. எந்த ஒரு காரியத்தை யாரு முயற்சி பண்ணாலும் කිසිම හැමෝම ඇවිල්ලා මොන කාර්යයකට හරි ඒකට උත්සාහ කළා නම් அந்த காரியத்துல நம்பிக்கை இல்லாதபடி என்ன செய்வாங்க, அப்படியே அவங்கள போட்டு என்ன செய்வாங்க, இது சரி வராது, இது வேணான்னு சப்போர்ட்டே பண்ணாம அவங்கள அப்படியே காயப்படுத்திடுவாங்க. මේක නම් ඔයාලට කරන්න බෑ හරියන්නේ නැහැ කියලා එයාලා ඇවිල්ලා පහත්ව කතා කළා ඒ තුලින් එයාලට උදව් කරන්නේ நீ නැහැ. இதை செஞ்சு என்ன செய்ய போற, මේ දේ කළා ඔයා මොනවද என்ன කරන්නේ? சாதிக்க போற, මොනවද ඔයා ලබා நீ ගන්න? என்னைக்குமே உருப்பட மாட்ட அப்படின்னு சொல்லிடுவாங்க. ඔයාලා කවදාවත් ඇදෙන්නේ නැහැ කියලා කියනවා. ஆனா அன்பு இருந்தா නමුත් ඒ ප්‍රේමය තිබුණා அந்த නම් நம்பிக்கையை கொடுத்து ඒ තුල ඒ බලාපොරොත්තුව දීලා அந்த தட்டி கொடுத்து இல்ல உன்னால முடியும் அப்படிங்கிற அந்த உற்சாகம் அன்புல கிடைக்கும். තට්ටු කළ නැහැ ඔයාට පුළුවන් කියන ඒ උද්‍යෝගභාවය ඇවිල්ලා ඒ ප්‍රේමය තුලින් ලබා அப்ப දෙයි. இன்னைக்கு அன்பு இல்லாதனாலதான் இப்படியான காரியங்கள் இருக்கிறது. ඒ ප්‍රේමය නැමැති නිසා මෙවැනි කාර්යයන් සිදු වෙන්නේ. அன்பு இருக்கும் என்றால் அந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரவான்களாய் நாங்கள் மாறி விடுவோம். ඒ බලාපොරොත්තු
බලාපොරොත්තුවට තිබෙන අය ඒ බාජරයක් ලෙස අපි වෙනස් වෙයි. நம்பிக்கை உடைக்கிறவர்களாய் இருக்க மாட்டோம். ඒ බලාපොරොත්තුව කඩන්නා වූ අය ලෙස අපි සිටින්නේ இன்னைக்கு නැහැ. நீங்க எப்படி இருக்கிறீங்க? ඉදස් ඔයාලා කොහොමද සිටින්නේ? நம்பிக்கை இல்லைன்னு இருக்கிறீங்களா? බලාපොරොත්තුවක්ම නැහැ කියලා සිටිනවද? கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வாங்க. ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමය තුළට පැමිණෙන්න. அவர் உங்களுக்கு நம்பிக்கையாய் இருந்து அவர் உங்கள் காரியங்களை மாற்றி கொடுப்பார். උන්වහන්සේ ඔයාලගේ බලාපොරොත්තුවක් ලෙස ඉඳලා ඔයාලා කාර්යයන් උන්වහන්සේ විසඳයි. ஒப்பு கொடுப்பீங்களா? අප කරනවාද? எங்கள் அன்புள்ளவரே, අපගේ ප්‍රේමවන්ත நீங்க පියාණනි, நம்பிக்கையே இல்லைன்னு இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். බලාපොරොත්තුවක්ම නැහැ කියලා මේක බලන් සිටින්න පුළුවන්. கிறிஸ்துவே உமது அன்புவர்களை நிரப்பி ක්‍රිස්තුනිය ඔබ වහන්සේගේ ප්‍රේමය මේ දරුවන් நீர் ஒரு පුරවලා தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து ඔබ වහන්සේ ධෛර්යවන්තකමත් ඒ විශ්වාසයත් ලබා දීලා ஒவ்வொருவரையும் நீர் நிலைநாட்டுவீராக. ඔබ වහන්සේ ලෙස මඟ පෙන්වන්න. உம்மை நம்பத்தக்கதாய், ඔබ වහන්සේ තුළ බලාපොරොත්තු තබන පිණිස உம்மை நேசிக்கத்தக்கதாய் ඔබ වහන්සේට ප්‍රේමය කරන්නව ලෙස பிள்ளைகளுக்கு கிருபை கொடுத்து நடத்தும். මේ දරුවන්ට කරුණාව දීලා මඟ පෙන්වන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. Amen. ආමේන්. God bless you. God bless you.